நீங்க கேட்டீங்கல்ல, ஸ்டாலின் சார், ஸ்டாலின் அங்கிள் பதில் சொல்லுங்க அங்கிள் அப்படின்னு சொன்னீங்களா? இப்போ உங்களை சட்டசபையில கேட்கணுமா வேணாமா? அதுக்கு கேள்வி கேட்டாங்கன்னா அதுக்கு ஒழுக்கமான பதில் சொல்லணும். அதை விட்டு ட்ரிகர் பண்ற மாதிரி வாயை திறந்தா என்ன ஆச்சு தெரியுமா? கொளத்தூர்ல கேட்டா அது என்ன, இது இங்க இவ்வளவு பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. ஆனா ஒருத்தர் மட்டும் ரத்ன பூமி ஆயிட்டு இருக்கீங்க. சினிமால டைலாக் எதுக்கு பக்கம் பக்கமா பேசுவாப்புல. ஆனா இங்க பார்த்தோன்னா கேட்ட கேள்விக்கு ஆன் தி ஸ்பாட் பதில் சொல்ல தெரியல, எவனுக்கும் தெரியல. ராஜ்மோகன் தான் பார்த்தோன்னா ஏதோ முட்டு கொடுத்துட்டு இருக்காப்புல பக்கத்துல, அங்கங்க கொஞ்சம் ஆதரவு வராப்புல. அதை தவிர மத்த யாருக்கும் உள்ள இருந்து பேச தெரியாது. இதுதான் உண்மை. உட்காந்து பேசினா வேலைக்கு ஆகாது, தளபதிக்கு வேலைக்கு ஆகாது. ஏன்னா அந்த வண்டி எடுத்துட்டு அந்த பிரச்சார வெஹிக்கிள் வந்தாதான் சும்மா மேலே ஏறி கெத்தா பேசாப்பல. நான் ஒரே ஒரு கோரிக்கை வைக்கிறேன், சட்டசபைக்குள்ள அந்த வண்டியை நிற்க வச்சிருங்க. அப்புறம் நம்ம முதலமைச்சர் வந்து மேலே ஏறி பேப்பர் பார்த்து படிப்பாங்க. வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு தி ஷோ. என்னங்க சார் உங்க சட்டம், என்னங்க சார் உங்க திட்டம். புரியல எதுக்கு இந்த பாட்டு பண்ணு சொல்லிட்டு தொடக்கத்திலேயே ஒரு வீடியோவோட போலாமா? உங்களுக்கு மனசாட்சின்னு ஒண்ணு இருந்துச்சுன்னா நாங்க கேட்கிற கேள்விகளுக்கு மட்டும் கொஞ்சம் பதில் சொல்லுங்க அங்கிள். நீங்க நடத்துற இந்த ஆட்சியில நேர்மை இருக்கா, நியாயம் இருக்கா, ஊழல் இல்லாம இருக்கா, சட்டம் ஒழுங்கு சரியா இருக்கா, பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கா, பொதுமக்களுக்கு பாதுகாப்பு இருக்கா, இயற்கை வளங்களுக்கு பாதுகாப்பு இருக்கா? சொல்லுங்க மை டியர் அங்கிள், சொல்லுங்க. இத பார்த்து வாயே இல்லாத ஊரு கூட வயிறு வலிக்கு சிரிக்குது. மேகதாது பிரச்சனை சம்பந்தமாக எனது தலைமையில் 26/5/2026 அன்று மேகதாது பிரச்சனைக்காக பிரத்யேகமாக தனி நடுவர் மன்றம் அமைப்பது குறித்து சட்ட வல்லுநர்களுடன் கலந்தாலோசித்து தனி நடுவர் மன்றம் அமைக்க ஏற்கனவே தேவையான சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன. பாத்தீங்களா, வாய் இல்லாத ஊரு கூட வயிறு வரியா சிரிக்குதான். எப்படி வாய் இல்லாத ஊரு கூட வயிறு வரியா சிரிக்குதான். இப்போ நான் கேக்குறேன், சார் விஜய் சார் பதில் சொல்லுங்க சார். நாங்க கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்க சார். பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கா? என்னென்னமோ கேட்டீங்களே சார். இப்போ நான் கேட்குறோம் சார், பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கா, சட்டம் ஒழுங்கு இருக்கா? என்ன சார் இல்லை சார். அப்புறம் எப்படி சார் நீங்க அண்ணன் மாமான்றீங்க சார்? அண்ணன் நான் உங்க வீட்டு புள்ளன்றீங்களா சார்? எப்படி சார் ஏத்துப்பாங்க சார் தமிழ்நாட்டு மக்கள் சார்? பதில் சொல்லுங்க சார், பதில் சொல்லுங்க சார். இங்க பாருங்க, இப்ப நான் பேசிட்டே இருக்கும் போது பாத்தீங்கன்னா ஈரோட்டில் 72 வயது மூதாட்டிக்கு போதையை ஃபுல்லா குடிச்சிட்டு என்ன பண்ணிக்கிறானுங்க, போயிட்டு பாலியல் தொந்தரவு கொடுத்துருக்கானுங்க. இது எவ்வளவு பெரிய அநியாயம் சார். விஜய் சார் என்ன சார் பதில் சொல்லுங்க சார். சட்ட ஒழுங்கு எது வழியா சிரிக்க சொல்லுங்க சார். நீங்க சொன்னீங்களே, இப்ப சொல்லுங்க. நேத்தைக்கு பாத்தீங்கன்னா சட்டசபையில கேள்வி கேட்டிருக்கிறாங்க. அதாவது எப்படி இது கேள்வி நினைச்சு சொல்றேன் கேளுங்க. தொடக்கத்துல பாத்தீங்கன்னா ஹாப்பி மூமெண்ட் மீன்ஸ் என்னன்னா எல்லாம் ஒற்றுமையே. அதாவது பாத்தீங்கன்னா தமிழ்நாட ஒருத்தன் வேற ஒருத்தன் எதிர்க்கிறானோ இல்ல வந்து தமிழ்நாட்டுக்கு வரக்கூடிய ஒவ்வொரு விஷயம் தடுக்கிறானோ, அது மொத்தமாவே பார்த்தோன்னா ஒண்ணு சேர்ந்து அவங்கள எதிர்க்கிறது. தமிழ்நாட்டுடைய பலம் அது இன்னும் குறையாம இருக்கு. அதுக்காக ஒரு மிகப்பெரிய வாழ்த்துக்கள். நம்மளும் பிரைட் மூமெண்ட். அது என்னன்னா மேகதாது அணை வந்து திறக்கக்கூடாது, அதாவது மேகதாது அணை திறக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட அது பார்த்தீங்கன்னா பல வருஷங்களாக பார்த்தீங்கன்னா ஒரு போராட்டம் நடந்துட்டு இருக்குன்னு சொல்லலாம். அதாவது கர்நாடகா தண்ணி தர மாட்டான். இப்போ அந்த அணை கட்டுறதுனால பார்த்தீங்கன்னா என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து தண்ணியை வந்து அங்கேயே தேங்கி நம்ம கிட்ட வராது. ஸோ அதுக்காக தான் என்ன பண்றாங்கன்னா அங்க வந்து அணை கட்டுறதாகவும் சொல்லப்படுது. அவர் என்ன சொல்றாரு இப்போ சிவகுமார், இல்லை நாங்கள் அணை கட்டினாலும் தண்ணி தருவான்றாங்க. அதான் நம்பும்படியாக இல்லை. ஸோ வந்து அணை கட்டக்கூடாதுன்றத எல்லாருமே ஸ்டாண்ட் எடுத்து என்ன பண்றாங்க, எல்லா கவர்மெண்ட்லயும் ஜெயலலிதா முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா 2014ஆம் ஆண்டே பாத்தீங்கன்னா சட்டசபையில வந்து தீர்மானம் நிறைவேற்றம் பண்ணாங்க. அதே போல தொடர்ந்து எல்லா முதலமைச்சரும் எடப்பாடியில இருந்து முன்னாள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வரைக்கும் எல்லாமே நிறைவேற்றினாங்க. இதுக்கு பார்த்தோன்னா நம்ம எதிர்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் வந்து ஒன்று சொன்னார். அதாவது பார்த்தோன்னா நிறைவேற்றதுலாம் இருக்கட்டும், இருந்தாலும் எல்லா எம்எல்ஏக்களும் அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களும் ஒன்று சேர்ந்து நம்ம நேரடியா போயிட்டு அங்க பார்த்து
பார்த்து சந்திச்சு பேசி லெட்டர் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாப்புல. இதையும் பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள், அதாவது நம்முடைய முதலமைச்சர் வந்து என்ன பண்றாரு, திருப்பி வழக்கம் போல எடுத்து படிச்சுட்டு, இல்ல அவர் சொன்னபடி இதை நம்ம ஏத்துக்கலாம், ஒன்னா இருந்து இது செயல்படலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சேர்ந்து தீர்மானம் பண்ணாங்க. அதாவது இது ஹாப்பியஸ்ட் மூமெண்ட் அண்ட் ப்ரௌடஸ்ட் மூமெண்ட் நடந்துச்சா? ஓகே. சரி, அடுத்தது பார்த்தீங்கன்னா என்ன நடக்குது இதுல சட்டசபையிலனா, இந்த மாதிரி நம்மளுடைய துணை சபாநாயகர் என்ன பண்றாப்புல, எந்திரிக்கிறார். எந்திரிச்சு இந்த மாதிரி ஆளுநர் வந்து நேற்று வந்து ஒரு உரையாற்றினார்ல, என்ன பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சரி இருக்கு, எல்லாமே சிறப்பா இருக்கு, 45 நாட்கள் ஆட்சி பார்த்தீங்கன்னா மிகவும் சிறப்பாக போகுதுன்னு சொல்லிட்டு ஆன்னு சொல்லிட்டு புகழ்ந்து தள்ளினார் இல்லையா? ஸோ பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு நன்றி தெரிவிக்கும் விதமாக ஒரு ஏஞ்சி சொல்ல, அங்கிருந்து எதிர்கட்சிகள் எந்திரிச்சு கேள்வி கேட்க என்ன ஆச்சு, லைவ் கட் ஆயிடுச்சு. லைவ் கட் ஆயிடுச்சுல. இதுக்கு முன்னாடி இருக்கிற நம்முடைய அமைச்சர், அதாவது ராஜ்மோகன், கல்வித்துறை அமைச்சர், அவர் என்ன சொன்னார்னா, கொடுத்த வாக்கை காப்பாற்றினார் முதல்வர் விஜய். 2-3 ஆண்டுகளாக இருட்டடிப்பு செய்யப்பட்ட சட்டமன்ற நேரலை மீண்டும் தொடங்கி இருக்கிறது. இனி சட்டமன்ற நேரலை தொடரும். இது ஜனநாயகத்திற்கு மிகப்பெரிய ஒரு எடுத்துக்காட்டு. டிரான்ஸ்பரண்ட், குட் அண்ட் கிளீன் கவர்னன்ஸுக்கு இன்றைய நிகழ்வு ஒரு எடுத்துக்காட்டு. பேரவைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தை முன்மொழிதல் மாண்புமிகு பேரவை துணைத் தலைவர் திரு மு. ரவிசங்கர் அவர்கள். மாண்புமிகு பேரவை தலைவர் அவர்களே, வரலாற்று சாதனையாக, அதாவது பார்த்தீங்கன்னா 2 வருடங்கள் வந்து பார்த்தீங்கன்னா லைவ் ரிலே பண்ணல. இதை நாங்கள் வந்து புதுசாக இந்த லைவ் ரிலே பண்ணுறோம், எல்லாருக்கும் டிரான்ஸ்பரண்டாக இருக்கணும்னு சொன்னாங்க. ஆனால் லைவ் ரிலே கட் ஆயிடுச்சு. ஏன் கட் ஆயிடுச்சு? ஏன்னா அங்க நடந்த சம்பவங்கள் அந்த மாதிரி. யாரு சம்பவம் பண்ணான்னு பார்த்தா ஒட்டுமொத்த எம்எல்ஏக்களையும், அதாவது பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் எதிர்கட்சி எம்எல்ஏக்களும் ஒரே ஆள், அதாவது புதுப்பேட்டையில வந்து சொல்லுவா பார்த்தியா, அந்த மாதிரி நான் பார்த்தேன் ஒரே ஆள் பங்குன்னு அப்படின்னு சொல்லாம அதே மாதிரி ஒரே ஆள் யாருதான், நம்மளுடைய முன்னாள் போக்குவரத்துறை அமைச்சர் சிவசங்கர் அவர்கள் எந்திரிச்சு கேட்டார் பாரு ஒரு கேள்வி வேற மாதிரி. அதாவது எப்படி கேட்டிருக்காருன்னா, திராவிட முன்னேற்ற கழகத்தின் கொள்கைகளுக்கு பட்டி டிங்கரிங் பார்த்து நீங்க வெளியிட்டீங்க, இட்லி படம் போல இது எல்லாவற்றையும் ஒரு கூட்டு கலவையா இருக்குங்கிறத நான் சொன்னேன். அது அந்த மொழி தான் அங்க போய் சேரும். எந்த மொழியை வைத்து வந்தார்களோ அந்த மொழிக்கு செல்ல வேண்டும் தான் சொன்னேன். இது அருமையான, அதாவது பார்த்தீங்கன்னா புரியும் வகையில கேட்டிருக்காரு. என்ன கேட்டிருக்காரு, அதாவது நீங்க வந்து உங்களை சாதனைகள் எல்லாம் சொல்றீங்களே, திமுக கொண்டு வந்த திட்டங்களை வந்து அங்கங்க ஒட்டி யாரை போல் அட்லி வந்து அங்கங்க எல்லா படத்துலயும் கொஞ்சம் எடுத்து ஒரு பழத்தை மிக்ஸ் பண்ணி ஃப்ரூட் மிக்சரா வந்து கொடுப்பா பார்த்தீங்கன்னா, அந்த படத்தை அட்லினாலே ஃப்ரூட் மிக்சர் தான், படத்தை வந்து அங்கங்க எடுத்து போடாப்பல. அதே போல நீங்க திமுக கொண்டு வந்த திட்டங்கள்லாம் வந்து என்ன பண்றீங்க, எல்லாமே சேர்த்து எல்லாம் ஒட்டி உங்க திட்டங்கள்ல வெற்றி கிட்டேன்னு சொல்லிட்டு சொல்றீங்க. இது ஏன் அப்படி பண்றீங்க அப்படின்னு சொல்றேன்னு சொல்லிட்டு கேட்டாப்புல. உடனடியாக அங்க இருந்து யாரு குரல் கொடுக்கணும், முதலமைச்சர் என்ன பண்றாரு, விஜயை காப்பாற்றுறதுக்காக பாத்தீங்கன்னா யார் வர்றாரு, அவருடைய போர்ப்படை தளபதி லெப்ட் ஹேண்ட் ஹோல்டர் என்ன பண்றாப்புல, எந்திரிச்சு வந்து ராஜ்மோகன் அவர் வந்து என்ன சொல்றாப்புலன்னா, அதாவது பதில் தராப்புல. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தமிழ் திரையுலகில் இருந்து திரைப்படங்களை விடுத்து மக்கள் பணிக்காக அரசியலுக்கு வந்து விட்டார். ஆனால் அரசியலிலே இருந்த அண்ணன் சிவசங்கரன் அவர்கள் எடிட்டிங் என்கிறார், ட்ரெய்லர் என்கிறார். அட்லியை குறித்து பேசிய போதெல்லாம் எனக்கு ஆச்சரியமாகவும் அதிர்ச்சியாகவும் இருந்தது. என்ன நீங்க எங்க முதலமைச்சர் பாத்தீங்கன்னா திரைத்துறையை கடந்து தாண்டி கொண்டு தான் வந்து இப்ப அரசியலுக்கு வந்திருக்காரு. ஆனா சிவசங்கர் பாத்தீங்கன்னா அரசியல் மட்டும் தான் இருக்காரு. அவரே வந்து அட்லி பத்தியும் சினிமா பத்தியும் இங்க பேச வேண்டிய இடமா, சட்டசபையில் பேச வேண்டிய இடமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, உடனடியாக நம்மளுடைய ஆளு எழுந்துச்சு சிவசங்கர் அவர்கள் ஏன் என்ன சொல்றாப்புலன்னா, நான் வந்து அட்லியை பத்தியும் பேசுவேன், அட்லியை பத்தி பேசுவேன், சட்னியை பத்தி பேசுவேன். ஏங்க அதாவது அவர் கரெக்டா தான் சொல்லியிருக்காரு. விஜய் என்ன சினிமா பத்தி மட்டும் தான் தெரியும், வேற எதுவுமே தெரியாது. சோ அவருக்கு புரிகின்ற பாஷையில சொல்றாப்புல, அவருக்கும் புரியணும்ல. அதாவது எதுவுமே புரியல, எந்த திட்டத்தை எந்த கொண்டு வந்து என்ன புகழ்ச்சி சொல்லிட்டு தெரியல. அதான் சொன்னாலும் தெரியும். அட்லி மாரி காப்பி அடிச்சு ஒரு படத்துல எப்படி உங்களுக்கு படத்துல நடிக்க வச்சாரோ அந்த மாதிரி வந்து நீங்க திமுக திட்டங்களை எடுத்து என்ன பண்றீங்க, உங்க சாதனைகளாக சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக கேட்டிருக்காரு. இதுல ஏன் உங்களுக்கு கோவம் வருது? சோ இந்த மாதிரி போயிருக்கச்ச பாத்தீங்கன்னா, அதாவது பாருங்க இதுல எப்படி நடக்குதுன்னா, ரிலே கட் பண்ணிட்டாங்க, அது லைவ் ஆகல, கட் பண்ணிட்டாங்க. ஏன்னா அங்க உள்ள கேட்ட கேள்விக்கு யாரும் பதில் தெரியாம முழிக்கிறதுனால
அங்க வந்து ஒரு என்ன ஆச்சு, பதில் தெரியாம கலவர பூமி ஆகி போச்சு. அவர் மட்டும் இல்ல, இன்னொரு எம்எல்ஏவும் எந்திரிச்சு என்ன கேட்டிருக்காருன்னா, அதாவது வரலாற்று சாதனை வந்து விஜய் வந்து படுத்தி கொண்டிருக்கிறார், வாயே திறக்காம சாதனை படுத்தி அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அது ஒரு சாதனையா பாத்துங்க. அதாவது கரெக்டாக தான் கேட்கிறாப்புல. கேட்டு என்ன சொல்றாரு, என்னங்க நீங்க வந்து சட்டம் ஒழுங்கு சுத்தமா சரியில்லை, பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் நடக்குது, விவசாய கடனை வந்து ரத்து செய்யறேன்னு சொல்லிட்டு இன்னும் ரத்து பண்ணவே இல்லை, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அங்கங்க பாத்தீங்கன்னா கரண்ட் கட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி கேள்விகள், அது போல 2500 ரூபாய் வந்து ஏன் நீங்க கொடுக்கல, இந்த மாதிரி கேள்விகள் எல்லாம் கேட்க யார் பதில் சொல்லணும்? முதலமைச்சர் எந்திரிச்சு பதில் சொல்லணும். கரெக்டா பதில் சொல்லிட்டு போங்க. இல்ல வந்து அந்த துறை வந்து சார்ந்த அமைச்சர்கள் வந்து ஏஞ்சி சொல்லணும். உடனே ஒரு கேள்வி கேட்ட உடனே ஒரு என்ன பண்றாரு, ஆதவர்ஜன எந்திரிச்சு, என்னங்க இப்படி பேசிட்டு இருக்கீங்க, விளாத்தி குளத்துல மட்டும் நடக்கலையா, 12வது படிக்கிற பொண்ணுக்கு என்ன இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்டு ட்ரிகர் பண்ற மாதிரி ஒரு கொஸ்டினுக்கு அவரு ஒண்ணு கேட்கிறாப்புல. எங்க ஆள் வாயத்தொரல சொல்றீங்களே, எங்க ஆள் வந்து வாயை திறந்தது காரணமா தான் குளத்தூர்ல என்ன ஆச்சுன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு எங்க கேட்கிறாரு, முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தோற்கடிக்கப்பட்டார் என்று சொல்லி காட்டுறா புள்ளியா. இது தப்பா? இது என்னங்க அது? அவர் என்ன கேட்கிறாரு, சட்டம் ஒழுங்கு சரியில்லை, நீங்க கேட்டீங்கல்ல, ஸ்டாலின் சார், ஸ்டாலின் அங்கிள் பதில் சொல்லுங்க அங்கிள் அப்படின்னு சொன்னீங்களா, இப்போ உங்களை சட்டசபையில கேட்கணுமா வேணாமா? அதுக்கு கேள்வி கேட்டாங்கன்னா அதுக்கு ஒழுக்கமான பதில் சொல்லணும். அதை விட்டு ட்ரிகர் பண்ற மாதிரி எங்க வாயை திறந்தா என்ன ஆச்சு தெரியுமா, கொளத்தூர்ல கேட்டா அது என்ன இது, இது தவறு தானே. ஸோ இந்த மாதிரி வந்து பேச்சுகள் போக போக என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, அங்க இருந்து பாத்தீங்கன்னா என்ன பதில் சொல்ல தெரியாம அங்க வந்து கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. யாரு? டிவிகே எம்எல்ஏக்கள் கட்ட ஆரம்பிச்ச உடனே பாத்தீங்கன்னா திமுக சைட்ல இருந்து எல்லாரும் எந்திரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எந்திரிச்ச உடனே அங்க இருந்து அந்த ராயபுரம் எம்எல்ஏக்கள் பாத்தீங்கன்னா தாமு, அந்த தாமு வந்து என்ன பண்றாரு, எகிரி ஓடியாந்து அடிக்க பாஞ்சு வந்திருக்காரா ஆபாச வார்த்தைகள் பேசிக்கொண்டு. ஏங்க நான் கேட்கிறேன், இதெல்லாம் லைப்ரரியில போடணும்ல, அப்பதானே தமிழ்நாடு மக்களுக்கு தெரியும் மாண்புனை என்ன அப்படின்னு சொல்லிட்டு. கேட்டா வந்து என்ன சொல்றாங்க, இந்த பிலிக்ஸா அந்த ரெட் பிக்ஸ் அவர் என்ன சொல்றாப்புலன்னா, ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காப்புல, எதுக்கு லைப்ரரியில கட் பண்ணி கேட்டதுக்கு, இல்லைங்க டெக்னிக்கல் ப்ராப்ளம் சரி பண்ணாதான் செட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு, இல்ல அப்புறம் பார்த்தீங்கன்னா அசிங்கமான வார்த்தைகள்லாம் வந்து அடிக்கடி யூஸ் ஆகுது, பிரச்சனை நடக்குது, ஸோ அதெல்லாம் மக்களே சேரக்கூடாதுன்றதுக்காக தான் வந்து லைப்ரரியில வந்து இது மாதிரி கட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றாப்புல. ஏன் பாய், அதாவது என்ன மாண்பு, என்ன அழகுல நீங்க பேசுறீங்கன்னு சொல்லிட்டு தான் யாரு பொதுமக்கள் வந்து பார்க்கணும் இல்லையா? இந்த விஷயத்துக்காக தான் சண்டை வருது, பிரச்சனையாகுதுன்னு தான் அவங்க கட் பண்ணாங்க. ஸோ அதே தான் நீங்க பண்றீங்க. நீங்க என்ன பண்றீங்க, இப்போ டிரான்ஸ்பரண்டா லைவ் ரிலே பண்றேன்னு சொல்லிட்டு உள்ள நடக்கிற, அதாவது பாத்தீங்கன்னா இந்த மாதிரி அசிங்கமான வார்த்தைகள் தாமூலம் பாத்தீங்கன்னா எம்எல்ஏ கிட்ட ரவுடி நினைக்கிறவர் இறங்கி அடிக்கிறதுக்கு வராப்புல. இது சட்டசபையா இல்ல காலேஜா இல்ல எதுன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. மக்கள் பாக்குற மாட்டோம். ஏன்னா மக்கள் இதில் பார்த்துருந்தாருன்னா தெரிஞ்சிருக்கும் என்ன நடந்துச்சு, ஏது நடந்துச்சு, இந்த மாதிரி தெரிஞ்சிருக்கும். ஏன்னா ஓட்டு போட்ட மக்களுக்கு தெரியல இவங்க அழகு என்னென்னலாம் சூப்பரா மக்களுக்காக பண்றாங்கன்னு தெரியணும்ல, இதெல்லாம் தெரியணும். ஆனா கட் பண்ணிட்டாங்க போல. இப்போ இதுல நான் என்ன சொல்ல வரேன்னா, முதலமைச்சர் அவர்கள் இங்க இவ்வளவு பிரச்சனை நடந்துட்டு இருக்கு, ஆனா ஒருத்தர் மட்டும் ரத்த பூமி ஆயிட்டு இருக்கீங்க. நல்ல வேலைப்பா எப்பா, ஐயோ நல்ல வேலை வந்து லைப்ரரியில வந்து போயிடுச்சு வச்சுங்க. சத்தியமா சொல்றேன், விஜயோட ஃபேன்ஸ் எல்லாம் அப்செட் ஆயிட்டு இருப்பானுங்க. என்னடா என் தலைவன் வந்து பக்கமா பேசுவானடா, தலைவன் பக்கமா பேசுவானே, என்ன ஆச்சு என் தலைவனுக்கு அமைதியான்ட்டானே, பேச மாட்டானே, என்ன ஆச்சு, யார் என்ன சொன்னீங்க, ஐயோ இதுக்கு என்ன ஆச்சு தலைவா அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஃபீல் பண்ணாரு. ஏன்னா சினிமாவிலேயே விஜய் பார்த்துருக்காங்க, சினிமால டைலாக் எதுக்கு பக்கமா பேசுவாப்புல. ஆனா இங்க பார்த்தோன்னா கேட்ட கேள்விக்கு ஆன் தி ஸ்பாட் பதில் சொல்ல தெரியல, எவனுக்கும் தெரியல. ராஜ்மோகன் தான் பார்த்தோன்னா ஏதோ முட்டு கொடுத்துட்டு இருக்காப்புல பக்கத்துல, அங்கங்க கொஞ்சம் ஆதவர்ஜனை வராப்புல. அதை தவிர மத்த யாருக்கும் உள்ள இருந்து பேச தெரியாது. இதுதான் உண்மை. எனக்கு ஒன்னே ஒன்று மட்டும் தெளிவா புரிஞ்சுதுங்க. அதாவது இவர் ஏன் தெரியுமா பேச மாட்டாரு, உக்காந்துன்னு பேசினா வேலைக்கு ஆகாது, தளபதிக்கு வேலைக்கு ஆகாது. ஏன்னா அந்த வண்டி எடுத்துட்டு அந்த பிரச்சார வெஹிக்கிள் வந்தாதான் சும்மா மேலே ஏறி கெத்தா பேசப்பட. நான் ஒரே ஒரு கோரிக்கை வைக்கிறேன், தயவு செய்து அவர் பேசணும், அவர் பேசுறத பார்க்கணும். ரசிகர்களும் நிறைய பேர் வெயிட் பண்றாங்க. அதெல்லாம் என்ன பண்ணுங்க, சட்டசபைக்குள்ள அந்த வண்டியை நிக்க வச்சிருங்க. அப்புறம் நம்ம முதலமைச்சர் வந்து மேலே ஏறி பேப்பர் பார்த்து படிப்பாப்பட. கரெக்ட் இல்லை சொல்றது? இங்க பாருங்க, அவ்வளோ கத்துன்னு கத்துறவரு ஏவா முதலமைச்சரே உங்களை தான் கொஸ்டின் கேட்கறாங்க, பதில் நீங்க தான் சொல்லணும். பதில் சொல்லாம உட்காந்து எப்படி? இப்போ எனக்கு இன்னொரு மேட்டர் என்னன்னா, வரக்கூடிய திங்கட்கிழமை இது வந்து பயங்கரமான ஒரு நடக்க போகுதுங்க.
உதயநிதி எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் உதயநிதி அவர்கள் கேள்வி கேட்க போறார். கேள்வி சாதாரண கேள்வி இருக்கிறது பயங்கரமா இருக்க போகுது. இதை வந்து இப்ப சொல்றீங்க டிரான்ஸ்பரண்ட், இந்த டிரான்ஸ்பரண்ட்டை லைவ் கட் பண்ணாம சட்டசபையில ஒளிபரப்பணும், எல்லாரும் பார்க்கணும். இதை அவங்க பண்ணுவாங்களா மாட்டாங்களான்னு பார்க்கலாமா? இது பண்ணாம இருக்க சொல்லுங்க பார்க்கலாம். அவர் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு யாருக்காச்சும் அங்க முன்னாடி இருக்கிற 108 பேர் வந்து எவனா பதில் சொல்றாங்க பார்க்கலாமா? இதுல வேற இந்த கேள்விகளுக்கெல்லாம் அடுத்த நாள் தான் பதில் சொல்லணும். யாரே நம்ம முதலமைச்சர் என்ன பண்ணாரு, எழுதி பக்காவா பிராக்டிஸ் பண்ணி வந்து படிக்க போறாரு, அவ்வளவுதான். இது நடக்க போகுது. திங்கட்கிழமை நடக்கக்கூடிய அந்த சட்டசபை பயங்கரமா இருக்கும். அதை லைவ் ரிலே பண்ணாங்கன்னா ஆஹா அற்புதம். அதாவது பார்த்தீங்கன்னா குஜிலி மஸ்து கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதான் குஜிலி மஸ்து அன்னைக்கு நடக்க போறது. எதிர்கட்சி தலைவர் பெரிய சம்பவம் பண்ண போறாரு. அது வந்து அது பார்க்க வந்து எனக்கு 25 கண்கள் தேவைப்படுது. அதுக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இது போக அதாவது ராஜ்மோகன் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கோரிக்கை வைக்கிறேன். அவர் வந்து செய்வாரா செய்ய மாட்டாரான்னு தெரியல. ஆனா அவர் கண்டிப்பாகவும் செய்வார்ன்ற நம்பிக்கை இருக்கு. சில நல்ல நல்ல விஷயங்கள் வந்து பண்ணிட்டு இருக்காரு. அவர்கிட்ட நான் ஒரு முக்கியமான ஒரு கோரிக்கை வைக்கிறேன். என்னன்னு பாத்தீங்கன்னா, உங்க கட்சிக்காரங்க என்ன பண்றாங்கன்னா, சார் இந்த மாதிரி வந்து பள்ளிக்கூடங்கள், அதாவது பார்த்தீங்கன்னா வெறும் மாவட்ட துணை செயலாளர் அந்த நிர்வாகிகள்லாம் என்ன பண்றாங்க, பள்ளிக்கூடத்துக்குலாம் போயிட்டு விஜய் அவர்கள் இந்த போட்டோ எல்லாம் காட்டி என்ன பண்றாங்க, அங்க வந்து ஆய்வு நடத்துறாங்க. எது பள்ளிக்கூடத்துல ஆய்வு நடத்துறாங்க. பள்ளிக்கூடத்துல ஆய்வு நடத்துறதுக்கு யாரு? அவங்க எம்எல்ஏவா இல்ல கலெக்டரா இல்ல அமைச்சரா? யாருமே இல்ல. இவங்க தினம் எல்லா பள்ளிக்கூடத்துக்கும் போயிட்டு சின்ன சின்ன பசங்களை வந்து தேவையில்லாத இவங்க மனசுல பெரிய அதிகாரி நினைச்சுன்னு பெரிய டேஷ் நினைச்சுன்னு உள்ள போய் பார்த்துட்டு இருக்கானுங்க. அதுவும் பாருங்க கும்பல் இங்க இருந்தோ கும்பலை கூட்டு போய் குளிக்காம கொள்ளாம இங்க பாருங்க இந்த வீடியோ பாருங்க எப்படி இருக்கானுங்க பாருங்க. பின்னாடி உட்காந்து இருக்கலாம். சந்தோஷமா அது மாதிரி குழந்தைங்க படிக்கிற இடத்துல வந்து இந்த மாதிரி தேவையில்லாத பண்ணிருக்கானுங்க. ஆய்வு நடத்துறதுக்கு இவங்க யாரு? நீங்க தயவு செய்து தடுத்து நிறுத்துங்க. அதே போல பார்த்தோன்னா இன்னொரு ஊர்ல பார்த்தோன்னா மாவட்ட துணை செயலர் அவர் என்ன பண்றாரு, உள்ள போயிட்டு அவருடைய பிறந்தநாள் அன்னைக்கு பள்ளிக்கூடத்துக்குள்ள நைட்டு பள்ளிக்கூடத்துக்குள்ள போயிட்டு கேக் வெட்டியிருக்காரு. கேக் வெட்டி கொண்டாடிருக்காங்க. பள்ளிக்கூடம் கவர்மெண்ட் ஸ்கூல்ல கொண்டாடுறதுக்கு இவங்க யாரு? இவங்கள யார் அதிகாரம் கொடுத்தாரு? நீங்க எப்ப கேட்பீங்களா மாட்டீங்களா சார் இதை, இந்த அநியாயத்தை? அது மட்டும் இல்லாம அடுத்த நாள் காலைல போயிட்டு ஆய்வு நடத்திக்கிறாங்க. ஒரு மாவட்ட துணை செயலாளர் ஆய்வு நடத்தி எப்படி ஆய்வு நடத்தலாம்? யார் அதிகாரம் கொடுத்தா? தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. ராஜ்மோகன் சார் தயவு செய்து இதை வந்து கண்டிங்க. இதை விடக்கூடாது. இதை கண்டிச்சு இது மாதிரி நடக்கக்கூடாதுன்றதை வந்து நீங்க இதை பார்த்துக்கணும். நீங்க